கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் சொல்லி உங்களை இந்த கிருபையின் புதையல் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். எபிசோட் 1லேருந்து 80 வரைக்கும் பார்க்காதவங்க பாருங்கள், ஃபுல் எபிசோட் வாட்ச் பண்ணுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம நிறைய உபயோகமான விஷயங்களை பேசிட்டு வரோம். நியூ இயர் கூட எதனால் அது நியூ இயர் வந்தது, என்ன எதுன்னு நம்ம போன எபிசோடில் பேசணும். அதாவது ஆண்டவர் பிறந்த 8ஆம் நாள் தான் நமக்கு நியூ இயர். நமக்கு மட்டும் இல்லை, உலகம் ஃபுல்லாக ஹாப்பி நியூ இயர்னு எல்லோரும் கொண்டாடுறாங்க. ஏன்னா அவர் ஒளியாக வரார். அவருக்கு ஜீசஸ்ன்ற பேர் குறிக்கிற நாள் தான் நியூ இயர். நாம் தொடர்ந்து விசுவாசத்தை பற்றி பேசிட்டு வரோம். பார்ப்போம். மார்க்கு 9:23. இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். அதான் பாருங்கள், ஆண்டவர் விசுவாசித்தா எல்லாம் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடுன்றது தான் அவர் சொல்கிறார். எப்போவுமே அவர் அதை சொல்கிறார். ஒவ்வொரு முறையும் குணமாக்கும்போது எல்லாம் விசுவாசிக்கிறாயான்னு தான் அவர் கேட்குறார். அதே மாதிரி யோவான் 11:40 நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாயின்னு சொல்கிறார். நீ விசுவாசித்தால்னா நாம யார் வேணாம், நம்ம விசுவாசித்தோம்னா நம்ம தேவனுடைய மகிமை காணலாம். நம்ம எல்லோரும் என்ன பண்ணுறோம், எப்போவுமே நாம் விசுவாசிக்கிறது, தேவன்கிட்ட நம்ம ப்ரேயர் பண்ணுறது, தேவனோட நம்ம ஐக்கியமாகிறது, அது முக்கியம். ஆனால் மற்றவங்கள சார்ந்து அவங்க நமக்காக ப்ரேயர் பண்ணணும், அவங்க நமக்காக ஜெபிப்பாங்களா, இவங்க நமக்காக ஜெபிப்பாங்களா, இப்படி நிறைய ஜெபத்தில் கூட மற்றவங்கள சார்ந்து வாழற மாதிரி நம்ம ஒரு ப்ராக்டிஸ் பண்ணி நிறைய பேர் அந்த மாதிரி இருக்காங்க. இங்கே போனால் நமக்கு சரியாயிடும், அங்கே போனால் நமக்கு சரியாயிடும், இப்படி குழப்பங்கள்லாம் இருக்குது. சர்ச்சைக்கு போகிறது, ஆண்டவரோட வேத வசனம் கேட்குறது, பிரசங்கம் கேட்குறது, எல்லா ஜப கூட்டங்க போகிறது, இதெல்லாம் நல்லது தான். ஆனால் சார்ந்து வாழறதுன்றது வேறு. நீங்கள் தேவனை சார்ந்து வாழணும். ஆண்டவரை சார்ந்து வாழறது தான் ஆண்டவரை முழு இதயத்தோட, முழு பலத்தோட, முழு ஆத்மாவோட துதிக்கிறதும், அவரை விசுவாசிக்கிறதும். ஆண்டவரை துதிக்கிறதும் பிறரை நேசிக்கிறதும் விசுவாசிக்கிறதும் தான் ரொம்ப முக்கியம். பாருங்கள், இதை நம்ம எப்போவும் நம்ம தனி ஜெபம், நிச்சயமாக தனி ஜெபம். நீங்கள் குடும்ப ஜெபம் பண்ணலாம், மற்ற ஜெபம் கேட்கலாம், நீங்கள் டிவியில் ஜெபம் கேட்கலாம், ஆலயத்துக்கு போகலாம், எல்லாம் செய்யலாம். ஆனாலும் நீங்கள் தனி ஜெபம், ஆண்டவரோட தனியாக ஒரு 5 நிமிஷமாவது நேரம் அதுக்காக ஒதுக்கி நீங்கள் ஜெபிக்கிறது, அவரை நம்ம துதிக்கிறது, தியானிக்கிறது, ஆண்டவரை நேரடியாக அவர்கிட்ட நாம் ஐக்கியமாகிறது, அவரை சார்ந்து வாழறது ரொம்ப முக்கியம். அதுதான் விசுவாசம். அதுதான் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாயின்னு தான் சொல்கிறார். நாம் விசுவாசிக்கிறோமா, ரொம்ப முக்கியம். சப்சிக்வெண்ட்டாக வசனங்களை நம்ம பார்த்துட்டு வரோம். மார்க் 11:23 எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடி ஆகும் என்று மெய்யாக உங்களுக்கு சொல்கிறேன். யார் வேணான்னு சொல்லிட்டார். அதாவது ஆண்டவரை விசுவாசிக்கணும், அதே சமயத்தில் நீங்களும் சொன்னபடி நடக்கும்னு விசுவாசிக்கணும். இருதயத்தில் சந்தேகப்படாமல். அப்படி தான் ஆண்டவர் அவரே சொல்கிறார். இது ஜீசஸ் கிரைஸ்ட் அவரே சொல்கிறார். இது அடுத்த வசனம், ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிங்க, அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். அதான் ஜெபிக்கும்போது என்ன நம்ம ஜெபிக்கிறோமோ நீங்கள் ஜெபம் பண்ணும்போதுன்னு சொல்கிறார். கிடைக்கும்ன்ற நம்பிக்கையோடு நாம் விசுவாசிக்கணும். அதுதான் அவர் சொல்கிறார், ஆண்டவர். இது ரொம்ப முக்கியம். நம்ம எதையும் விசுவாசித்தால் பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் இதை நம்ம விசுவாசிக்க முடியுமா, அதுதான் கொஞ்சம் கஷ்டம். அதுதான் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். பாருங்கள், ஆண்டவரை துதித்து இது அப்படியே வேதவசனத்தை தியானித்து நம்ம வாழ்க்கையில் செயல்முறையில் கொண்டு வரும்போது அந்த விசுவாசம் ஸ்ட்ராங்காக நம்ம விசுவாசத்தில் நிற்கும்போது அப்படியே நம்ம வாழ்க்கை மாறிடும். பாருங்கள், நெகட்டிவாக வாழ்க்கை பாசிட்டிவாக மாறிடும், வறட்சியில் இருக்க வாழ்க்கை செழிப்பாக மாறிடும். இப்போது நிறைய பேர் என்ன நினைக்கலாம், ஏன் நம்ம எப்போவும் சமாதானம், சந்தோஷம், செழிப்பு, ஆசீர்வாதம் இதை பற்றி பேசுகிறோன்னா, ஆண்டவர் படைக்கும்போது அப்படி தானே படைச்சிருக்காரு. ஆதாம் ஏவால அவர் ஒரு வறட்சியான இடத்துல வைக்கலையே. ஏதேன் தோட்டம் அப்படி ஒரு
அதை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. ஏதேன் தோட்டம், ஈடன் கார்டன் சொல்லுவாங்க. ஏதேன் தோட்டம்ன்றது அவ்வளோ அதை பற்றி பிரமாதமாக நிறைய விளக்கங்கள் வேத வல்லுநர்கள்லாம் நிறைய அதை பற்றி சொல்லியிருக்காங்க, எப்படியெல்லாம் இருக்கும் அப்படின்றத பற்றி. ஆண்டவர் உலாவர இடம், ஆண்டவர் உலாவர இடத்துல ஆதாம் ஏவாளை வச்சுருந்தார். மனுக்குலத்துக்கு அப்படி ஒரு ஸ்லாக்கியம் கொடுத்தார். அது பாக்கியம், அது ஆதாமுக்கும் ஏவாளுக்கும். ஆனால் அந்த பாக்கியத்தை பாவத்தால் இழந்தாச்சு. இழந்தாலும் அவர் அப்பவும் ஆசீர்வதிக்க தான் செஞ்சார். போய் நீ பஞ்சத்தில் வாழணும்னு சொல்லவே இல்லை. அவர் நீ பலுகி பெருகி பூமியை நிரப்பணும்னு சொல்லி எல்லாமே ஆதாம வச்ச பேர் தான். அப்படி ஆசீர்வதிக்கிறார் ஆண்டவர். ஏன்னா அவர் நம்ம வறட்சியில் வாழணும், பஞ்சத்தில் வாழணும், கஷ்டத்தில் வாழணும், வாழ்க்கையெல்லாம் இதுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் அதுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் இப்படியெல்லாம் நம்ம கஷ்டப்படணும்னு இல்லை. மிருக ஜீவன்களுடைய பலிகள் மூலமாக ரட்சித்தார். அதுக்கப்புறம் அவரே மனுவருவெடுத்து நம்மளை மீட்டெடுத்தார். இப்போ பரிசுத்தாவியானவராக நம்மளோட அசைவாடி கொண்டிருக்கார். இதுதான் ஆண்டவரை பாருங்கள், நம்ம விசுவாசிக்கணும். விசுவாசிக்கிறவங்களுக்கு எல்லாம் ஆகும். ஏன்னா அவர் சமாதானத்தின் தேவன், சந்தோஷத்தின் தேவன், ஆசீர்வாதத்தின் தேவன், ஐஸ்வர்யத்தின் தேவன். ஒரு வசனம் பார்ப்போம். எரேமியால 29:11. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. ஆண்டவர் என்ன சொல்கிறார் பாருங்க, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை, நம்ம என்ன எதிர்பார்க்குறோமோ அதை கொடுக்கறதுக்கு அவர் நினைச்சிருக்க நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும், நம்ம எதிர்பார்த்திருக்க முடிவை கொடுக்கறதுக்கு அவர் சொல்கிறார். கொடுக்கும்படிக்கு உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். கொடுக்கும்படிக்குன்னு சொல்கிறார், கொடுப்பேன்னு கூட இல்லை, கொடுக்கும்படிக்கு. எதிர்பார்த்துக்க முடியும் உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில். அதாவது நிச்சயம், இதில் ஒரு நிச்சயம் இருக்குது பாருங்க. அப்புறம் பாருங்க, அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு எதுவான நினைவுகளே. ஏன்னா அவர் தீமையை கொடுப்பாரா? அதுதான் சொல்கிறார். ஏன்னா மனுஷங்க என்ன நினைக்கிறாங்க, ஆண்டவர் பாருங்க என்ன இவ்வளோ கஷ்டம், ஆண்டவர் பார்த்துட்ருக்கார் பாருங்க, நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன். இல்லைங்க, அவர் என்ன சொல்கிறாரு, நம்ம தியானிக்கணும், வேத வசனங்களை தியானிக்கணும். ஆண்டவரோட வாக்கு தத்துவம் வேத வசனம் ஃபுல்லாக நீங்கள் பாருங்கள். பழமொழிகளில் கூட நிறைய பழமொழிகளால் நிறைய பேர் சொல்லுவாங்க. பழமொழிகளில் கூட எவ்வளோ தவறான பழமொழிங்க இருக்குது. கொலைக்கிற நாய் கடிக்காதுன்னு சொல்லுவாங்க. எந்த நாய்ங்க கொலைக்காமல் கடிக்குது? என்ன கூட சின்ன வயசில் எங்கள் வீட்டில் இருக்க நாயை கடிச்சது, கொலைச்சே தாங்க கடிச்சது. நானே யோசிச்சுட்டே இருப்பேன், இது என்ன இது கொலைக்கிற நாய் கடிக்காதுன்னு சொல்கிறாங்க, எல்லா நாயும் கொலைச்சிட்டே தானே கடிக்குது. எத்தனை பேரை கடிச்சதை நான் பார்த்துருக்கேன். அதே சமயத்தில் செய்தியில் பார்க்குறோம், எதில் பார்த்தாலும். அது மாதிரி பழமொழிங்க கூட பார்த்தீங்கன்னா அது அப்படியே நம்ம எடுத்துக்கணும்னு கிடையாது. ஆனால் வேத வசனத்தில் ஆண்டவர் சொல்கிற வார்த்தைகளை நீங்கள் அப்படியே தியானிக்கலாம். ஏன்னா இது சத்தியம். இது உங்கள் இருதயத்தை திறக்கும். கண்களை மட்டும் இல்லை, விசுவாசம் உண்டாகும், உங்கள் வாழ்க்கையில் வெற்றி உண்டாகும், எல்லாமே. அதான் ஆண்டவர் சொல்லியிருக்கார் பாருங்கள். எதிர்பார்த்திருக்கும் முடிவை இந்த வருஷத்தில் நீங்கள் எந்த முடிவை எதிர்பார்த்துருக்கீங்க? வியாபாரத்தில் நீங்கள் என்ன திட்டம் வச்சுருக்கீங்க? அது ஆண்டவர் உங்களுக்கு தர தயாராக இருக்கார். அந்த திட்டம் வெற்றி பெறும்படி ஆண்டவர் செய்வார். ஏன்னா அந்த எதிர்பார்த்திருக்க முடிவை கொடுக்கும்படிக்குன்னு சொல்கிறார். வேலையில் ப்ரமோஷன், படிப்பில், இன்னும் பலவிதமான தொழில் செய்கிறவங்க, சுகபலத்துக்கு எதிர்பார்த்துருக்கவங்க, ஆப்ரேஷன் சக்ஸஸ் ஆகணும், பெரிய பிரச்சனை, இந்த ஆப்ரேஷன் எப்படி ஆகும்? சக்ஸஸ் ஆகும். எதிர்பார்த்திருக்க முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு இந்த வருஷம் ஃபுல்லாக நீங்கள் இதை நினச்சிக்கலாம். இந்த வருஷத்தோட வாக்கு தத்தமாக கூட நீங்கள் நினச்சிக்கலாம். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு ஆண்டவர் தயாராக இருக்கார். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை செய்யறதுக்கு ஆண்டவர் தயாராக இருக்கார். விசுவாசிக்க நீங்கள் தயாராக இருக்கீங்களா? பெற்றுக்கொள்வோன்னு நிச்சயத்தோடு நீங்கள் இருக்கீங்களா? நிச்சயமாக ஆகும், எல்லாம் ஆகும். அவரால் கூடாது ஒன்றுமே இல்லை. அதனால் நாம் இந்த வருஷம் முழுவதும், நம்ம வாழ்நாள் முழுவதும் நடத்த வல்லவராக இருக்க ஆண்டவர்கிட்ட எந்த விண்ணப்பமாக இருந்தாலும் கேட்டு பெற்றுக்கொள்வோன்னு விசுவாசிக்கும் போது நம்ம வாழ்க்கை சமாதானம், சந்தோஷம், ஆசீர்வாதம், ஐஸ்வர்யம், வெற்றி, செழிப்பு, பாதுகாப்பு, உயர்வு எல்லாம் உண்டாகும். நம்ம வாழ்க்கை முழுவதும் சமாதானத்தினால் நிரம்பும். தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள், ஃபுல் எபிசோட் வாட்ச் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அநேகர் உபயோகப்படும்படி.
ஷேர் பண்ணுறவங்க ரொம்ப கம்மியாக இருக்கீங்க. ஷேர் பண்ணுங்கள், நிறைவுக்கு வருவோம். காட் bless யூ ஆல். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட ரத்தத்திற்கு ஜெயத்தை ஏறெடுத்து அவருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.